டெம்சன்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் ஐபிஓ டே ஒன்ல சூப்பரான சப்ஸ்கிரிப்ஷன் வந்து நடந்திருக்கு. அப்புறம் கிரே மார்க்கெட் பிரீமியம் அமௌண்ட் கொஞ்சம் வந்து ஜம்ப் ஆயிருக்கு. அதனால லிஸ்டிங் கிடைக்கிறது 60% நேத்து வந்து இருந்தது. இப்ப 70% மேல வந்து இருக்கு. டே ஒன்ல எவ்வளவு மடங்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க அப்படின்னா 6 மடங்கு வந்து சப்ஸ்கிரைப் வந்து ஓவராலா பண்ணிருக்காங்க. இந்த ஒரு ஐபிஓட சைஸே 650 கோடி ரூபாய். 6 மடங்கு இப்ப ஏற்கனவே ஓவராலா சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிட்டாங்க. சோ இந்த ஒரு ஐபிஓ நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்கிறது அந்த லாட் கிடைக்கிறது வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். ஏன் அப்படின்னு இன்னும் 2 நாள் வந்து இருக்கு. இன்னும் அதிகமான சப்ஸ்கிரிப்ஷன் வந்து உள்ள வரும். ஏன் அப்படின்னு லிஸ்டிங் வந்து அதிகமா இருக்க பர்பஸ்னால. கிரே மார்க்கெட் பிரீமியம் அமௌண்ட் நேத்திக்கான நாள்ல 220 ரூபாய் இருந்துச்சு. இன்னைக்கான நாள்ல 300 ரூபாய் வந்து இருக்கு. பாசிபிளா 73% லிஸ்டிங் வந்து கிடைக்கிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்கு. பிரைஸ் பேண்ட் வந்து 285ல இருந்து 300 ரூபாய் அப்படின்றது பிரைஸ் பேண்டா வச்சாங்க அப்படின்னா அந்த 300 ரூபாய்க்கு மேல ஒரு 300 ரூபாய் வந்து ஆட் ஆகுது அப்படின்ற பட்சத்துல இன்னும் கொஞ்சம் கூட அதிகமா வந்து லிஸ்ட் ஆகுறதுக்கான சான்ஸ் வந்து இருக்கு. இந்த ஒரு கம்பெனி அந்த ஒரு 650 கோடி ரூபாய் ஐபி வராங்க பார்த்தீங்களா, அது என்ன பண்ண போறாங்க அப்படின்னா 100 கோடி ரூபாய் கிட்ட வந்து ஃப்ரெஷ் இஷ்யூஸ், மீதி இருக்க 550 கோடி ரூபாய்க்கு ஆஃபர் ஃபார் சேல். ஸோ அதிகமா ஆஃபர் ஃபார் சேல் தான் வந்து வராங்க. இருக்கிற அந்த 95 கோடி ரூபாய் அவங்க வந்து மணி திரட்டுறது எங்க திரும்ப யூஸ் பண்ண போறாங்க அப்படின்னா கடன் கொஞ்சம் இருக்கு, அதுக்காக யூஸ் பண்ண போறாங்க. அப்புறம் அவங்களோட பிசினஸ் எக்ஸ்பான்ஷனுக்காக பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. அதிகமா ஆஃபர் ஃபார் சேல்ல தான் வந்து போகுது. இந்த ஒரு கம்பெனியோட பிசினஸ் பத்தி நம்ம ஏற்கனவே வந்து பார்த்துட்டு இந்த டெம்பரேச்சர் சென்சர்ஸ் எல்லாம் தயாரிச்சு கொடுக்குற ஒரு கம்பெனியா வந்து இருக்காங்க. இவங்க கிட்ட மார்க்கெட் ஷேர் சூப்பரா வந்து இருக்கு. அந்த ஒரு செக்மெண்ட்ல பார்க்கும்போது பினான்சியல்ஸா பார்த்தா கூட 17% ரெவன்யூ வந்து ஏறி இருக்கு போன வருஷம். அதே மாதிரி ப்ராஃபிட் பார்த்தா கூட 11% வந்து ஏறி இருக்கு. ஓரளவுக்கு டீசென்டான கம்பெனி தான். லிஸ்டிங் அண்ட் பர்பஸ் அதிகமா வந்து இருக்கு. ஸோ நீங்க வந்து லிஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா லாங் டர்ம் பர்பஸ் வச்சுக்க போறீங்கனாலும் கூட வேல்யூஷன்ஸ் வந்து பார்த்துட்டு வச்சுக்கலாம். இப்போதைக்கு பார்க்கும்போது வேல்யூஷன்ஸ் வந்து அதிகமாக தான் வந்து லிஸ்ட் ஆக போகுது. லிஸ்டிங்காக பாத்தீங்க அப்படின்னா பெட்டரா வந்து இருக்க மாதிரி வந்து இருக்கு. அதுக்கு அடுத்த நியூஸா வந்து இருக்குது. டாடா கன்சியூமர்ல இருந்து ஒரு நியூஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு பினான்சியல் இயர் 2027 பொறுத்தளவுல எங்களோட சேல்ஸ் வால்யூம் வந்து சூப்பரா க்ரோ ஆக போகுது. எங்களோட எல்லா ப்ராடக்ட்ஸுமே சூப்பரா வந்து பை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால சேல்ஸ் க்ரோத் வந்து இருக்கும். அதனால அதிகமான வால்யூம்ஸ் வந்து எங்களால கொடுக்க முடியும். இந்த ஒரு ரீசனால நாங்க வந்து டபுள் டிஜிட் ரெவன்யூ growth வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சிருக்கோம். இந்த ஒரு பினான்சியல் இயர் 2027 அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஜூன் குவார்டரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னா 12% ரெவன்யூ ஏறி இருக்கு. எபிட்டா 19%, இங்க நெட் ப்ராஃபிட் 29% ஏறி இருக்கு. மேனேஜ்மெண்ட் இன்னும் அதே பிலீவ்ல தான் இருக்காங்க. இன்னும் ஸ்ட்ராங்கான சேல்ஸ் வந்து இருக்கும், growth வந்து இருக்கும் அப்படின்ற பிலீவ்ல வந்து இருக்காங்க. பிரைஸ் வந்து பொறுத்தல அதிகமும் பண்ணியிருக்காங்க. அப்படி இருந்தாலுமே இவங்களால வந்துட்டு வால்யூம்ஸ் வந்து அதிகமா விற்க முடியுது. டாடா சம்பன், கேபிட்டல் குட்ஸ், ஆர்கானிக் இந்தியா, சோல்ஃபுல், ரெடி டு ட்ரிங்க் இந்த பிசினஸஸ் எல்லாமே 47% க்ரோ ஆயிருக்கு. இது இந்தியா பிசினஸ்ல 30% கான்ட்ரிபியூட் வந்து பண்ணுது. இப்போதைக்கு பிரைஸ் அதிகமா வந்து இருக்கிறது டீ, காஃபி, எடிபிள் ஆயில், பேக்கேஜிங், ஃபியூயல் காஸ்ட் இது எல்லாமே வந்து இங்க பிரைஸ் அதிகமா இருக்கு. ரீசனா டாடா கன்சூமர் என்ன பண்றாங்க அப்படின்னா செலக்டிவான ப்ராடக்ட் மேல வந்து பிரைஸ் ஹைக் வந்து பண்றாங்க. 4ல இருந்து 6% பண்ணிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்ப டாடா சால்ட்டோட 30 ரூபா பேக்கேஜ் வந்து இப்ப 32 ரூபாய் வந்து இருக்கு. என்னதான் இவங்க இந்த அளவுக்கு பிரைஸ் ஹைக் பண்ணாலும் கூட இங்க ரெவன்யூ வந்து க்ரோ ஆகும், சேல்ஸ் வந்து நல்லா இருக்கும் ரீசனால தான் டபுள் டிஜிட் ரெவன்யூ growth வந்து டார்கெட் வந்து வைக்கிறாங்க. இது டாடா கன்சூமர்ல ஒரு நல்ல அப்டேட்டா இருக்கு. டாடா சன்ஸோட ஏஜிஎம் மீட்டிங் வந்து இப்போ வந்து போஸ்ட்போன் ஆயிருக்குன்னு நம்ம வந்து பார்த்துட்டோம். அதுல வந்து இங்க மீட்டிங்கான மெம்பர்ஸ் வந்து ஒரு லிமிட் இருக்கு. அந்த லிமிட் வந்து வரல அப்படின்றத பார்த்துருந்தோம். இப்போ இந்த டாட்டாவோட அந்த மீட்டிங் நடக்கல பாத்தீங்களா? இதனால என்ன நடக்குது அப்படின்னா டாடா சன்ஸ் வந்து 4479 கோடி ரூபாய் வந்து இங்க டிவிடெண்ட் அப்ரூவல் வந்து கொடுத்திருப்பாங்க. அந்த ஒரு டிவிடெண்ட் அப்ரூவல் வந்து டிலே ஆகுது. அந்த ஒரு ஏஜிஎம்ல அதை வந்து டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க. இந்த ஒரு டிலேனால என்ன நடக்குது அப்படின்னா 2900 கோடி ரூபாய் வந்து டாடா ட்ரஸ்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிலாங் ஆயிருக்கு. அந்த ஒரு அமௌண்ட் வந்து பொறுத்தல அதை எடுத்துட்டு போயிட்டு அவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுவாங்க. அந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மூலமா என்ன நடக்கும் அப்படின்னா இவனுக்கு 7% வந்து ஆனுவல் ரிட்டர்னா வந்து திரும்ப வரும். அப்படின்னா ஒரு நாளைக்கு 55.6 லட்சம் ரூபாய் வந்து பாத்தீங்க அப்படின்னா வரும். சோ அந்த ஒரு அமௌண்ட் வந்து இப்ப டாடா ட்ரஸ்ட்டுக்கு வந்து வரப்போவது கிடையாது. இது வந்து ஒரு 60 நாள் டிலே ஆகுது அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். 33 கோடி ரூபாய் பொட்டன்ஷியலா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போற அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு கிடைக்காம போக போகுது. இந்த 60 நாளா இருக்குது ஒரு 6 மாசமா தொடர்ந்தது அப்படின்னா 100 கோடி ரூபாய் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு கம்பெனிக்கு இன்கமா வர வேண்டியது வராம வந்து போகும். இது இந்த கம்பெனியோட சேரிட்டி ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ண போற அந்த ஒரு மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவா வந்து இருக்கும். இப்ப இந்த ஐடி கம்பெனிஸை பத்தி ஒரு ஆர்டிகல்ல பார்த்தோம்னா அது ரொம்ப டீட்டெயிலா வந்து இருந்துச்சு. அதை நம்ம சிம்பிளிஃபைடா வந்து பாத்துருவோம். நிப்டி ஐடியா 19% இந்த ஒரு 2026 டவுன்ல இருக்கு. லாஸ்ட் ஒரு 5 மாசத்துல 5% வந்து ரிகவர் ஆயிருந்தாலும் கூட பட் ஆனா டவுன்ல தான் வந்து இருக்கு. டிசிஎஸ், எக்ஸெல்டெக், விப்ரோ இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாமே அப்புறம் வந்து இன்ஃபோசிஸும் கூட இவங்க எல்லாருமே சேர்ந்து 15% வந்து பாத்தீங்கன்னா 6 மாசத்துல டிராப்ல தான் வந்து இருக்காங்க. பெருசா வந்து ஏறல. கரண்டா வந்து ஏஐ பிரச்சனை தான் வந்து பெரும் பிரச்சனையா வந்து இருக்கு. பிரைசிங் பிரஷர் வந்து இருக்கு. கிளைண்ட்ஸ் எல்லாருமே இங்க அதிகமான அமௌண்ட் வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க. டிமாண்ட பொறுத்தல ஓரளவுக்கு இருந்தாலும் கூட அது வந்து பாத்தீங்கன்னா ப்ராஜெக்டா வந்து வர மாட்டேங்குது. இங்க நார்த் அமெரிக்காலையும் யூரோப்ல அதிகமான ஸ்பெண்டிங் வந்து இங்க கிளைண்ட் வந்து பண்ண மாட்டேங்கிறாங்க. இதனால இந்த ஒரு கம்பெனிஸ் எல்லாமே வந்து பொறுத்தல கொஞ்சம் வந்து பிரஷர் வந்து ஃபேஸ் பண்றாங்க. ஹை வேல்யூ சொல்யூஷன்ஸ் கொடுக்கறதுக்காக வந்து பாத்துட்டு இருக்காங்க. பட் ஆனா growth அதுக்கான மார்ஜின் எல்லாமே சப்போர்ட் பண்ற மாதிரி வந்து இல்ல. எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா பெரிய பெரிய கம்பெனிஸ்க்கு ஆர்டர்ஸ் போறத பொறுத்தல அது ஏற்கனவே இருக்கிற ஆர்டர்ஸ் அப்படியே கண்டினியூ ஆகும். புது ஆர்டர்ஸா வரது கொஞ்சம் லேக்ல இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கதா சொல்றாங்க. அதனால மோதிலால் ஓஷோலாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா இங்க பெரிய கம்பெனிஸ் இந்த இன்ஃபோசிஸ் மாதிரி கம்பெனி, டிசிஎஸ் மாதிரி கம்பெனிஸ் எல்லாத்தையுமே அண்டர் வெயிட்ல வந்து வச்சுட்டு இங்க நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வேண்டியது இங்க மிட் கேப்பா வந்து இருக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்களோட சஜஷனா வந்து இருக்கு. மிட் கேப் ஐடி ஸ்டாக்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணா பெட்டரா இருக்கும்ன்ற மாதிரி சொல்றாங்க. ஏன் அப்படின்னா அவங்களால ஈஸியா ஏஐ போர்ட்ஃபோலியோல வந்து அடாப்டேஷன் வந்து பண்ண முடியும். ஈஸியாகவும் அப்புறம் குயிக்காவும் வந்து பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. பட் ஆனா நம்ம ஓரளவு ஒன்று புரிஞ்சுக்கணும். இவங்க வந்து டாப் 4 பிளேயர்ஸா இருக்க ரீசன்னால இவங்களால அந்த ஒரு டெக்னாலஜி ஈஸியா அடாப்ட் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அடாப்ட் பண்ணிக்க முடியும்.
டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள் ஒரு அப்டேட் வந்து நடந்திருக்கு. இந்த சனத் பிளான்ட்ன்னு சொல்லிட்டு ஒரு பிளான்ட் இருக்கு குஜராத்ல. அந்த ஒரு பிளான்ட் வந்து இங்க மழை வந்த ரீசனால ஃபுல்லா ஃப்ளட் ஆயிட்டு, இங்க அந்த ஒரு ஆப்பரேஷன்ஸ் எல்லாமே ஃபுல்லா நடக்காம போயிடுச்சு. அதனால இங்க வந்து டியாகோ, டிகார், அப்புறம் வந்து நெக்ஸான், சியரா இந்த மாதிரியான வண்டிகளோட புரொடக்ஷன் வந்து டெம்பரரியா ஸ்டாப் ஆயிருந்துச்சு. அது வந்து இப்போ ஃபுல்லா ரிசீவ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ வந்து நார்மலான ஆப்பரேஷன்ஸ் வந்து நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. இப்போதைக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டுன்னு சொல்றாங்க. 35ல இருந்து 40 கோடி ரூபாய்க்கு இதனால மட்டுமே இந்த கம்பெனிக்கு லாஸா வந்து இருக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இன்சூரன்ஸ் வச்சு இதை வந்து நான் மெட்டீரியல் பண்ணுவாங்களா அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா இங்க பார்க்கணும். பட் ஆனா பினான்சியல்ஸா பெருசா இம்பாக்ட் இருக்காது அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. பட் ஆனா என்ன வண்டி வர்றது பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷனா வாங்கி வெளிவரது இப்போ கொஞ்சம் கம்மியா இருக்கு. இதை தாண்டி இன்னொரு பெரிய கன்சர்ன் வந்து ஒன்று இருக்கு. இந்த ஒரு ஜூலை மந்த் இந்த கம்பெனி வந்து ஒரு சேல்ஸ் ரிப்போர்ட் கொடுப்பாங்க பார்த்தீங்கன்னா, அந்த சேல்ஸ் ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா நெகட்டிவா இருக்கு. 45,000 யூனிட்ஸ் தான் வித்திருக்காங்க ஜூலை மந்த்ல ஓவராலா. பட் ஆனா இதுவே போன வருஷம் ஜூலைல வந்து பார்க்கும்போது 50,000 யூனிட்ஸ் வந்து வித்திருக்காங்க. 11% இயர் ஆன் இயர் பேசிஸ்ல டிராப் ஆயிருக்கு. ஸோ பார்ப்போம் இங்க டாடா பேசஞ்சர் வெஹிக்கிள் எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு. மாருதி சுசுகி, மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா, டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிள், அப்புறம் வந்து ஹுண்டாய். இது 4த்தையும் கம்பேரிசன் பண்ணி ஒரு ஆர்டிகல்ல போட்டிருக்காங்க. இந்த ஒரு Q1ல யார் பெஸ்டான பெர்ஃபார்மரா இருக்காங்க? இதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல எப்படி இருக்க போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அனலைசிஸ் பண்ணி போட்டிருக்காங்க. அதுல வந்து மாருதி சுசுகி வந்து டாப்ல வந்து இருக்காங்க. அவங்க தான் வின்னராவும் இருக்காங்க. 29% வெஹிக்கிளோட சேல்ஸ் growth, 35% ரெவன்யூ growth. இது எல்லாமே சப்போர்ட் பண்ணி எடுத்துட்டு போறது எஸ்யூவோட டிமாண்ட்னால. அப்புறம் இந்த ஒரு கம்பெனிக்கு தெரியும் மார்க்கெட் ஷேர் அதிகமா இருக்கு. பட் ஆனா நெட் ப்ராஃபிட் 11% டவுன் ஆயிருக்கு. அதிகமான ஸ்டீல், காப்பர் பிரைசஸ் இருக்க ரீசனால நெட் ப்ராஃபிட் வந்து டவுன் ஆயிருக்கு. மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா செகண்ட் பொசிஷன்ல இருக்காங்க. அவங்களோட சேல்ஸ் 15%, எஸ்யூவோட சேல்ஸ். டிராக்டரோட சேல்ஸ் 18%, ரெவன்யூ 23% ஏறி இருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து 6.8% வந்து ஏறி இருக்கு. இவங்க வந்து கொஞ்சம் நெட் ப்ராஃபிட் வந்து விளையாடாம பார்த்திருக்காங்க. மார்ஜின் வந்து ஓரளவுக்கு மெயின்டைன் பண்றாங்க. டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிள பொறுத்தவரை ஜேஎல்ஆர் பொறுத்தவரை அஃபெக்ட்ல தான் இருக்கு. 15% சேல்ஸ் வந்து விழுந்திருக்கு. இதனால ஓவராலா நெட் ப்ராஃபிட் வந்து பார்க்கும்போது 78% வந்து விழுந்திருக்கு. இந்தியாவோட பேசஞ்சர் வெஹிக்கிள் சேல்ஸ் வந்து 46% வந்து ஏறி இருக்கு. இது ஒரு நல்ல சைனா இருக்கு. ஹுண்டாயை பொறுத்தவரை 1.3% வெஹிக்கிளோட சேல்ஸ் வந்து டிராப் ஆயிருக்கு. எக்ஸ்போர்ட்ஸ் வந்து 19.6% வந்து டிக்ளைன் ஆயிருக்கு. அதிகமான ரா மெட்டீரியல் காஸ்ட் இருக்கு ரீசனால நெட் ப்ராஃபிட் 34% வந்து விழுந்திருக்கு. ஸோ இருக்கிறதுல டாப்பா வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் பண்றது மாருதி, லாஸ்டா இருக்குது ஹுண்டாய். மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட், அப்புறம் டாடா மோட்டார்ஸ் வந்து தேர்ட்ல வந்து இருக்காங்க. எல்என்டி வந்து 2,500ல இருந்து 5,000 கோடி ரூபாய்க்கான ஒரு ஆர்டர் ஒன்று ஜெயிச்சிருக்காங்க. இது வந்து மேஜரா துபாய் ஏர்போர்ட் ப்ராஜெக்டா தான் வந்து இருக்க போகுது. இந்த ஒரு கான்ட்ராக்ட்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, துபாயோட இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஒரு ஏர்போர்ட்ல ஆட்டோமேட்டட் பீப்புள் மூவர் சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா பில்ட் பண்ணி கொடுக்க போறாங்க. இந்த ஒரு ப்ராஜெக்டோட ஃபோக்கஸ் என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு பெரிய இன்டர்நேஷனல் ஏர்போர்ட். ஸோ மக்கள் எல்லாருமே ஈஸியா மூவ் ஆகணும் அப்படின்னா, அது ஆட்டோமேட்டடா மூவ் ஆச்சுன்னா பெட்டரா வந்து இருக்கும். அவங்க மேனுவலா நடந்து போறதை விட. ஸோ அதுக்கான ப்ராஜெக்ட் ஃபோக்கஸா தான் வந்து இருக்கு. இதுல வந்து கம்ப்ளீட்டா டிசைன், கன்ஸ்ட்ரக்ஷன், சப்ளை, டெஸ்டிங், கமிஷனிங், ட்ராக், பவர் சிஸ்டம், சிக்னலிங் எல்லாமே வந்து எல்என்டி தான் வந்து சப்போர்ட் பண்ண போறாங்க. இங்க இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் எக்ஸ்பென்ஷன் பண்ணுன்ற ஃபேஸ் 1 பிளான்ல இது வந்து இருக்கு. அதை வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து முடிச்சு கொடுக்க போறாங்க. எல்என்டியோட இன்டர்நேஷனல் பிசினஸ் சூப்பரா இருக்கு. மெயினா மிடில் ஈஸ்ட்ல சூப்பரா வந்து இருக்கு. ஸோ இது இந்த கம்பெனிக்கு நல்ல அப்டேட்டா இருக்கு. HDFC பேங்க் வந்து $1.75 பில்லியன் வந்து இங்க ஓவர்சீஸ் மார்க்கெட்ல வந்து இங்க ரைஸ் பண்ணிருக்காங்க. எஃப்சிஎன்ஆர்பியா வந்து பார்த்தீங்கன்னா உள்ள எடுத்துட்டு வந்திருக்காங்க. அரௌண்ட் இது வந்து 15,000 கோடி ரூபாவா வந்து இருக்கு. இந்த பேங்க் வந்து 2 பாண்ட் வந்து இஷ்யூ பண்ணிருக்காங்க. ஒன்னு வந்து $500 மில்லியன் பாண்ட் வந்து 3 வருஷத்துக்கு, இன்னொன்னு வந்து $1.25 பில்லியன் பாண்ட் வந்து 5 வருஷத்துக்கு. ஹீரோ மோட்டோ காப்பால பேக்அப் பண்ணப்பட்டிருக்க ஹீலர் மோட்டார்ஸ்ன்ற கம்பெனி இருக்கு பாத்தீங்களா, ஹீலர் மோட்டார்ஸ். அந்த ஒரு ஹீலர் மோட்டார்ஸ்ல மேலும் வந்து 100 கோடி ரூபாய் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணியிருக்கதா சொல்றாங்க. எதுக்காக அப்படின்னா புதுசா வந்து இங்க 4 வீலருக்கான கமர்ஷியல் வெஹிக்கிள் பிளான்ட் வந்து இங்க திறக்கணும் அப்படின்றதுக்காக ஹரியானால வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. இந்த ஒரு பிளான்ட் வந்து 40 ஏக்கர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு பிளான்ட் வந்து இருக்க போகுது. இந்த ஒரு ஃபெசிலிட்டி மூலமா மட்டும் 24,000 வண்டி வந்து பாத்தீங்கன்னா பர் இயருக்கு வந்து ப்ரொடியூஸ் ஆகி வெளியே வரும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு ப்ரொடக்ஷன் பிளான்ட்டுக்குள்ள வந்து டர்போ ஈவி 1000 எலக்ட்ரிக் ட்ரக் வந்து இருக்கும். அப்புறம் வந்து ஸ்டாம் ஈவின்ற அந்த ஒரு ட்ரக் வந்து இருக்கும். இந்தியாவோட 4 வீலர் கார்கோ ஈவி பெனட்ரேஷன் பொறுத்தவரை 1% இருந்து இப்போ 5.8% வந்து க்ரோ ஆயிருக்கு. அதுல ஹீலர் மோட்டார்ஸோட அந்த மார்க்கெட் ஷேர் வந்து 28% வந்து இருக்கு. ஸோ ஓரளவுக்கு டீசெண்டா தான் வந்து இருக்காங்க. போன வருஷத்தோட அந்த ஒரு சேல்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னாலே ரொம்ப டிராப். ஏன் இந்த ஒரு ஏப்ரல் பார்த்தாலே 40 வண்டி தான் வந்து வித்துருந்தாங்க ஹீலர் மோட்டார்ஸ் இந்த ஒரு 4 வீலர் சேல்ஸ். பட் ஆனா இதுவே ஜூன் மந்த்ல வந்து வித்தது வந்து 800 வண்டி வந்து வித்திருக்காங்க. ஹீலர் மோட்டார்ஸ் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்டா ஏத்துற மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கு. பாப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. நேத்து வந்து சவுத் இந்தியன் பேங்கோட அந்த ஒரு ஏஜிஎம் மீட்டிங் வந்து நடந்துச்சு. அது எல்லாமே சூப்பரா வந்து முடிஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 7 விஷயம் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. 7 ரெசல்யூஷன் வந்து பாஸ் ஆகப்பட்டிருக்கு. டிவிடெண்ட், ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட், அப்புறம் வந்து லீடர்ஷிப்போட அப்பாயின்மெண்ட். லைக் வந்து டிவிடெண்ட் அப்படின்னா 0.45 ருபீஸ் வந்து டிவிடெண்டா வந்து கொடுக்க போதா வந்து சொல்லியிருந்தாங்க. அது அப்ரூவலும் கொடுத்துட்டாங்க. ஷேர் ஹோல்டர்ஸும் அப்ரூவல் வந்து கொடுத்துட்டாங்க. ஆகஸ்ட் 13 சம்திங் நினைக்கிறேன். அது வந்து ரெக்கார்ட் டேட்டா வந்து இருந்துச்சு. செப்டம்பர் மிட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த மணி வந்து வந்துரும். அப்புறம் மகேஷ் முரளிதர் பாய் வந்து பாத்தீங்கன்னா புது எம்டி அண்ட் சிஓவா உள்ள போட போதா சொல்லியிருந்தாங்க பாத்தீங்கன்னா, அதுக்கும் அப்ரூவல் வந்து கொடுத்திருக்காங்க. அப்புறம் சவுத் இந்தியன் பேங்க் வந்து ஒரு மேலும் ஒரு 1000 கோடி ரூபாய் வந்து ரைஸ் பண்ண போறாங்க. இது வந்து டயர் 2 பாண்ட்ஸா வந்து கொடுக்க போறாங்க. அதுக்கும் அப்ரூவல் வந்து கொடுத்திருக்காங்க. சோ எல்லா ரெசல்யூஷனும் பாஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஏஜிஎம் மீட்டிங் ஸ்மூத்தா வந்து முடிஞ்சிருக்கு. டாக்டர் ரெட்டி வந்து ஒரு புது ட்ரேட்மார்க் கேஸ் வந்து ஜெயிச்சிருக்காங்க. இது இந்த கம்பெனிக்கு ஒரு நல்ல பெட்டா வந்து இருக்கு. டாக்டர் வந்து டேப்லோன்ற ஒரு பிராண்ட் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த ஒரு பிராண்டுக்குள்ள டைப் 2 டயபிட்டிஸ் ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடிய அந்த ட்ரக்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இதே மாதிரி ரெசென்டா பார்மசூட்டிக்கல்னு ஒரு கம்பெனி இருக்கு. அவங்க வந்து டேப்லோகின் அப்படின்ற ஒரு ப்ராடக்ட் வந்து வச்சிருக்காங்க. அது வந்து ட்ரேட்மார்க் வந்து பண்றதுக்காக ட்ரை பண்ணும்போது தான் இந்த ஒரு விஷயம் வந்து நடந்துச்சு. அப்ப டாக்டர் ரெட்டி என்ன சொன்னாங்க அப்படின்னா, டேப்லோன்ற பிராண்ட் வந்து யூஸ் பண்ணிட்டு
நாங்க வந்து டைப் 2 டயபிட்டிஸ் வந்து குடுத்துட்டு இருக்கோம். 2 பேருமே சேமான ஆக்டிவ் பார்மசூட்டிக்கல் இன்கிரிடியன்ட் யூஸ் பண்ணாலும் கூட, நாங்க இந்த பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பரா வந்து நாங்க எடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதுக்கான இன்வெஸ்ட்மென்ட் நாங்க அதிகமா பண்ணியிருக்கோம். ரெவென்யூ பண்ணியிருக்கோம். குட்வில் நல்லா இருக்கு. பாப்புலாரிட்டி எங்களுக்கு தான் அதிகமா இருக்கு. அதனால எங்களுக்கு குடுங்கன்னு சொல்லிட்டு, இங்க கோர்ட் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா போச்சு. அதுல வந்து இந்த ஒரு கம்பெனியோட அந்த ஒரு ஆர்குமெண்ட்ஸ் எல்லாமே ஒத்துக்கிட்டு டாக்டர் ரெட்டிக்கு தான் வந்து குடுத்துருக்காங்க. டேப்லோஜின்ன்ற அந்த ஒரு ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரேட் மார்க் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, ரெசன்ட் ஆஃப் பார்மசூட்டிக்கல்ஸ் சொல்லிட்டாங்க. ஸோ இது வந்து இந்த டாக்டர் ரெட்டிக்கு ஒரு பெரிய பெனிஃபிட்டா வந்து இருக்க போகுது. ஏன் அப்படின்னா, இங்க டைப் 2 டயபிட்டிஸ் மார்க்கெட்ன்றது ரொம்ப பெருசா வந்துகிட்டு இருக்கு. ஸோ அதுல இப்ப 2 ப்ராடக்ட்டா இருந்தா கன்ஃப்யூஸ் வந்து நடக்கும். இப்ப டேப்லோன்ற ப்ராடக்ட் மட்டும் தான் வந்து இருக்கும்போது. அதனால இங்க டாக்டர் ரெட்டிக்கு ஒரு பெரிய அப்டேட்டா வந்து இருக்கு. மணப்புரம், அப்புறம் வந்து இங்க முத்தூட், அப்புறம் வந்து ஐஏஎஃப்எல் இந்த ஒரு கம்பெனி எல்லாமே அனலைசிஸ் பண்ணிட்டு ஜேபி மார்கன் ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. அதுல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த கோல்டு லெண்ட் பண்ணக்கூடிய கம்பெனிஸ்ல இங்க மணப்புரமுமே வந்து ஓவர் வெயிட் தான். முத்தூட் ஃபினான்ஸுமே ஓவர் வெயிட் தான். இங்க ஐஏஎஃப்எல் மட்டும் தான் வந்து ஓரளவுக்கு அந்த அண்டர் வெயிட்டா இருக்க மாதிரி வந்து அவங்க ஃபீல் பண்றாங்க. ஏன் அப்படின்னா அந்த ஒரு கம்பெனி வந்து டர்ன் அரவுண்ட் ஸ்டோரியில வந்து இருக்கு. அது வந்து இயர்லி ஸ்டேஜ்ல தான் வந்திருக்கு. அதனால ப்ராஃபிட்டபிலிட்டிய பொறுத்தல கொஞ்சம் இம்ப்ரூவ்மென்ட் வந்து நடக்கலாம். இங்க இருந்து 18% to 19% ஏறலாம் அப்படின்னு சொல்லிட்டு டார்கெட் பிரைஸா ரூ. 750 வந்து வைக்கிறாங்க. முத்தூட் ஃபினான்ஸ் பொறுத்தல 2026ல மட்டும் 22% வந்து இறங்கி இருக்கு. இன்னும் அண்டர் பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணலாம். அதனால டார்கெட் பிரைஸ் வந்து ரூ. 3400 வந்து வைக்கிறோம்ன்ற மாதிரி சொல்றாங்க. மணப்புரம் ஃபினான்ஸ்க்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த ஜூன் குவார்டர் வந்து நல்லா வந்து இருந்துச்சு. மேபி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரா வந்து இருக்கலாம். இன்னும் டர்ன் அரவுண்ட் ஆகி மேல போகலாம். அதனால 13% அப்சைட் சொல்லிட்டு ரூ. 395 டார்கெட் பிரைஸா வந்து வைக்கிறாங்க. ஸோ இப்போதைக்கு நம்மள பொறுத்தல எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்க மாதிரி தான் இருக்கு. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கறது பெட்டரா வந்து இருக்கு. கோல்டு என்ன நடக்குது அப்படின்னா 3 வாரமா வந்து ஏறிக்கிட்டே வந்து இருக்கு. எதனால அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இங்க பாண்ட் மார்க்கெட் வந்து பொறுத்தல கொஞ்சம் வீக்கா இருக்கு. அதனால இங்க டெட் மார்க்கெட்ட பொறுத்தல இங்க பணம் வச்சு அதுல இன்ட்ரெஸ்ட் வர்றதுக்கு பதில் கோல்டு வச்சாலே பெட்டரா இருக்கும்னு சொல்லிட்டு கோல்டுல வந்து வைக்கிறாங்க. இப்ப கரண்டா இருக்க கோல்டோட பிரைஸ் வந்து பர் 10 கிராமுக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா 24 கேரட் வந்து ரூ. 1,59,000 கிட்ட வந்து இருக்கு. 22 கேரட் வந்து ரூ. 1,46,000 மேல வந்து இருக்கு. ஸோ இப்போதைக்கு பொறுத்தல டாலர் வந்து கொஞ்சம் வீக்கா இருக்கு. ட்ரெஷரி யீல்ட்ஸ் பொறுத்தல கொஞ்சம் வீக்கா இருக்கு. அதனால கோல்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாதகமான நியூஸா வந்து இருக்கு. சென்செக்ஸ் and நிஃப்டி 50 இன்னைக்கு அதனால எப்படி ஓப்பன் ஆகலாம்? 15 பாயிண்ட்ஸ் வந்து பாசிட்டிவ் ஓப்பன் ஆகுற மாதிரி வந்து காமிக்குது. பட் ஆனா கொஞ்சம் வந்து பிரஷர் வந்து இருக்கலாம். ஏன் அப்படின்னா யூஎஸ் மார்க்கெட்ஸ் பொறுத்தவரை கொஞ்சம் வந்து பிரஷர்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. டவ், S&P 500 அப்புறம் நாஸ்டாக் எல்லாமே வந்து இங்க நெகட்டிவ்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஏசியன் மார்க்கெட்ஸ் பொறுத்தவரை கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா வீக்கா தான் வந்து இருக்கு. அதனால நம்மளோட மார்க்கெட்டுமே வீக்கா இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. க்ரூட் ஆயில் வந்து $94 பெர் பேரல் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப கிராஸ் பண்ணிருக்கு. இதனால கொஞ்சம் நெகட்டிவான சென்டிமெண்ட் வந்து இருக்கு. எஃப்ஐஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸா வித்துட்டு தான் இருக்காங்க. ₹500 கோடி வித்திருக்காங்க நேத்திக்கு நாளுமே. டிஎஸ் வந்து ₹3,500 கோடி வாங்கியிருக்காங்க. ஓவராலா இதெல்லாம் தான் இருக்க மார்க்கெட் நியூஸா இருக்கு. அடுத்த நியூஸ்ல சந்திப்போம். பை.